100 செலவழிக்க வருத்தப்பட்டு இல்ல அப்படி கிடையாது. செலவு கை தொடக்க வாங்கிட்டு வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு அதை வச்சு உண்டாக்கிடலாம். அதை கொளுத்தி கூட இந்த டிஷ்யூ பேப்பர் பாதி பாக்கெட் காலியாது. மழை கொடூரமான மழை. நீங்க பாத்தீங்கன்னா எப்படி சமைக்க போறோம் தெரியல. இங்க வந்து ஆல்ரெடி மணி வந்து 12 மணி ஆச்சு. 12 மணிக்கு இப்படி எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. இந்த லட்சணத்துல நான் டீசல் இல்லாம வர கொளுத்துறது. யாரு அங்க பாருங்க. அட்டை அந்த நடந்து போ அட்டை வரும். ப்ரோ பெரிய கட்டையில ஊத்தி விடுது. நிறைய ஊத்தி முடியாவே பெரிய கட்டை எனக்கு டீசல்ல ஊற வைக்கணும்னு நினைக்கிறேன். தீப்பெட்டி எங்கடா இங்க புறா ஊதி விடுங்க ஊதாதீங்க புறா. இங்க வந்து பாரு ஊத்து எடுத்து ஊத்துறா. தண்ணில ஊத்தி அரே தண்ணி ஊத்த சொன்னா பெட்ரோல் ஊத்தி அது மண்ணனக்கேன்றா மடையா. அச்சா அந்த இது தோல் ஊத்திட்டே இருக்காதா. ஒரு கட்டிங் போட்டா கரெக்டா இருக்கும். மண்ணனக்கேன்றா மடையா. வர ஈரமாகடா வரகு. இப்பதான் ப்ரோ சூடு பிடிக்குது. என்ன உசு. ஏய் பூதாடா. என்னடி கர்மது இப்படி போட்டு படுத்துது. நீ என்ன ப்ரோ பண்ற? விசிறியா? இவனுக்கு மட்டும் வேர்க்குதுடா தனியா. மேகில ஆரம்பிக்கிறோம். கடைசியில இந்த மலையில போராடி இந்த ஒரு தட்டு மேகிக்காக உசுரை கொடுத்து வாங்கிச்சு தட்டி விட்டுறாரா. சாப்பிடுங்க டக்கு போடா மருந்து பசிக்குதுடா. நீ கைய கழுவிட்டு வரதுக்குள்ள பிடிஞ்சிரும்டா. அது பழைய தண்ணி இருக்கு. பாரு மயோனைஸ்ல போட்டு கரெக்ட் சாப்பிட்டுருக்காப்ல. என்ன ஊறுகாய் மைனஸ் தந்தூரி மயோனைஸ்ன்றே என்னப்பா பொறுத்தா இல்லையா? இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கமே அதனாலயே பொறுத்து தாராளமா இல்லடா. நீங்க நான் அங்க போய் யதார்த்தமா தான் மேகி என்ன சூஸ் பண்ணோம். முன்னாடி பிளான் பண்ணிக்கலாம் போல மேகி. அங்க போனே கொடைக்கானல 100 ரூபான்னு வாங்கி மேகி ஒரு பிளேட் மேகி. உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ. அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்க. வாங்கடா ஒரு பாக்கெட் இவ்வளவுதான் ப்ரோ வரும். 100 ரூபான்றாங்க. கட்டிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எங்க போறோம்? அப்படியே அந்த மலை மேல போகணும். எந்த மலை? நீங்க சொல்லிட்டு அதுல ஒண்ணும் இல்ல, அந்த மேடு மட்டும் தான், வேற எதுவும் உள்ள வரையும் தள்ளி போனோம். அப்ப போய் பாப்போம். பொழுதுதான் போனோம், வேற வழி இல்ல. தூங்கவே இல்லடா அவெல்லாம் பாவம். சுத்தமா தூங்கலடா. அப்ப தூங்கணும்ன்றியா? அதாவது இன்னைக்கு ஒரு பெரிய கூத்து நடந்துச்சு. நாள் வந்து கூக்கல்கிட்ட வந்துட்டு கூக்கல்ல இருந்து ஒரு லேக் இருக்கு, அங்க ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு, இந்த மாதிரி சொன்னாங்க. நாள் வந்துட்டு சாப்பிட்டுட்டு மத்தியான சாப்பாடு முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா அங்க போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான். என்ன பண்ணோம்? நேத்து நைட்டு 12 மணிலேருந்து நம்ம தூங்கவே இல்லை. ஸோ கரெக்டா ஒரு 2 மணிக்கு மேகி கிண்டி நம்ம கிளின்னு கிண்டி சாப்பிட்டதுல, அதுவும் மலையில வேகாத அடுப்புல வேக வச்சு அந்த மேகியை கிண்டு. சரி ஒரு 2 மணி தான் ஆகுது, சாயங்காலம் போல போகலாம், சூரியன் அதுக்குள்ளேயே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் மேல பழிய போட்டு படுத்தா ஒரு 3 மணிக்கு 1 மணி நேரம் தூக்கிட்டு 3 மணிக்கு எந்திரிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டா ஒருத்தன் கூட அலாரம் வைக்காம தூக்கிட்டேன். போனவங்க எல்லாரும் செத்த போனவங்க மாதிரி தூங்கிட்டு இருந்தாங்க. கடைசியில எந்திரிச்சு பார்த்தா மணி 6 மணிக்கு ஆரம்பிச்சதா இது. இன்னைக்கு 4 விளங்கி போச்சு. பறிச்சு நாங்க ஒரு அடுப்பு கிரியேட் பண்ணோம். ஒருத்தர் ஒரு 15 நிமிஷமா பாத்துக்கிருந்தேன்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் இந்த மாதிரி பண்ணா நீங்க கடைசி வரையும் சோறே பொங்க முடியாதுன்னு சொல்லிட்டு செருப்படி பதிலா கொடுத்தாப்புல. அப்பெல்லாம் நம்ம ராஜேஷ் ப்ரோ மூஞ்சி எங்க வச்சுக்கிறேன்னு தெரியாம சுத்திக்கு இருந்தாரு. அவர் தான் அதை திருப்பி வச்சு மாத்தி எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுத்துட்டு இப்போ ஓரளவுக்கு சோறு வேகிற நிலைமைக்கு வந்துருச்சு. மறுபடியும் இப்ப மணி எத்தனை? 8 இருக்கும்.
8:30 மணி ஆச்சு, 8:15 ஆச்சு. 8:20. ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லாதீங்களா, பேச விடுங்களேன்டா. நீ இன்னும் நாங்க சோறு பொங்கி அதை இறக்கி வச்சுட்டு இதுக்கப்புறம் நாங்க இன்னும் கிரேவி பண்ணணும், அதுக்கப்புறம் பார்பிக்யூ பண்ணணும். போலாமா? எனக்கு தெரிஞ்சு நம்ம சிகரெட்டே அடிக்காம லஞ்ச் பிளேயர் ஆக போகுது. கண்டிப்பா இல்ல, எல்லாரும் புகையை விட்டு தள்ளி உட்காருவாங்க, மருது இந்த புகைக்கு எய்த்தாப்ல உட்காந்துருக்காப்ல. ஆனா ரொம்ப கஷ்டங்க இந்த விறகடுப்புலாம். கண்ணு எவ்வளவு எரியுது. பக்கத்துல லைட்டா கொஞ்ச நேரம் ஒரு செகண்ட். விறகடுப்புல சமைக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம். நாங்களும் வீசின மயமாவே தான் இருக்கும். என்ன பாட்டு இந்த நிமிஷத்துல நீங்க பாடுவீங்க? நமக்கு எப்பவுமே காதல் பாட்டு தான். அப்படியே ஒரு கேம்ப் ஃபயரை போட்டு காதல் ஏன் காதல் அது கண்ணீரில அப்படின்னு பாடினா மியூசிக்ல சரி வீட்டுல ஒரே வச்சாச்சு. சரி அரிசி போடுவோம். அரிசி எங்க இருக்கு? டேய் மருதங்கடா மைக் தெரியல. இந்த அடுப்புக்கார ஆளக்கணும் கதவு பூட்டி கிடக்கு. டேய் நம்ம என்ன பண்றீங்க? புகை வேண்டாம். நாங்களாம் அங்க உட்காந்து புகை வாழ்ந்துட்டு இருப்போம். நீ உள்ள படுக்கிறியா? அங்க உள்ள வந்து போடணும். நீ போன தொட்ட உனத்த ஆள் இல்ல, அப்புறம் யார்கிட்ட நீ பேசிட்டு இருக்க? விட்டு போறல விட்டு போ போ. கொஞ்சம் விட்டா போதும், கிறுக்கு நாக்கிடுவாங்க. நம்ம அரிசியை தேடி வந்தோம். அரிசி எங்க கிடக்குன்னு தெரியல. ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய வாங்கிட்டு வந்துருக்கோம். இது பார்த்தீங்களா சப்பாத்தி, நாளை காலைல யூஸ் பண்றதுக்கு. இது பார்த்தீங்களா மீன். போக சொன்னா போட குளிக்க உனக்கு ஒண்ணும் கிடையாதுடா. என்ன சிக்கன் கிரேவிக்கு, அப்புறம் வந்து சீஸ். தண்ணியே காணும்யா. சீஸ் இல்லையா, பட்டரு. தண்ணி காணையா? தண்ணி காணாமா? வெளியே கேரளா இருக்கா, போய் பாரு. போடா. இருக்கிறதுலே ரொம்ப ஒரு முக்கியமான இது. ஏன்னா நாங்க ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணி போய் புதுசா வாங்கிட்டு வந்த காரணமே என்னன்னா, சாப்பிட்றதுக்கு எதுவும் இருக்காது, ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி மேக் பண்றதுக்காகவும், பிளஸ் வந்து தந்தூரி கபாப், தந்தூரி மயோனஸ். இது என்னது? தந்தூரி ஸ்டிக்கு. இதுதான் கிரில் இது பார்பிக்யூ ஸ்டிக்கு. இப்ப பேசு. சண்டை செய்வோமா? பொண்ணைய வந்து அவங்க அடுப்பதை சொன்னா இங்க வந்து என்னடா பண்ற? போடா போடா போடா. நாங்க வாங்கினதுலேயே முக்கியமான ஒரு பொருள்னா இந்த ஆலு புஜியா இந்த ஓமக்குடி தான். ஓமக்குடி தான் சொல்லுவாங்க. சாப்பாடே தேவையில்ல, சூப்பரா இருக்கு. வாங்கிடுவீங்க. பருப்புல தண்ணி ஊற்றி விட்டுதான். முன்னாடியே சொன்ன மாதிரி கிரில்லுக்கு தேவையான பார்பிக்யூக்கு தேவையான எல்லாமே இருக்கு. பார்பிக்யூ ஒழுங்கா வருமானு தெரியாத, அது இனிமே பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? எக்லெஸ் மயோ இருக்கு. இதுதாங்க மயோனைஸ் பாக்கெட்டுன்னு சொல்லி இது யாரோ எடுத்தாங்க. இஞ்சிலே மயோனைஸ்ன்னு எவனோ எடுத்தாங்க. எல்லாம் அந்த மயோனைஸ், அதாவது ஒரு ஃப்ரைட் ரைஸ்ல மயோனைஸ் எதுக்கு வச்சுக்கோங்கன்னா ஒரு சட்னி மாதிரியோ இல்ல தோசைக்கு ஒரு பொடி மாதிரியோ வச்சு சாப்பிடலாம். தான் இருக்கானே மயோனைஸ் அப்படியே குழம்பு மாதிரி ஊற்றி அப்படியே பிணைஞ்சு அடிப்பாப்புல. எதுக்கே அப்படி பண்றேன்? எதுக்கே அப்படி பண்றேன்னு கேட்டா அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறாரு. என்னதான் நல்லா இருக்குமோ தெரியல. நம்ம உப்பை போய் கொண்டு போய் கொடுப்போம். இந்த அரிசி எடுத்து உள்ள போட்டு நம்ம சோறு ரெடி பண்றோம். எல்லாம் அந்த மக்களுக்காக தான், பாவப்பட்ட அப்படி விடக்கூடாது. நம்ம சோறு ரெடி பண்ணுவோம், நம்ம வேலையை பார்ப்போம். நைட் நான் வந்துட்டு பக்கத்துல சுடுகாடு காமிச்சிருக்கேன். நைட் சும்மாவே இங்க கிடுக்குது, நல்லா கண்ணு தெரியுது. நைட்டு சுடுகாடை காமிப்பாங்க. 1 2 3 இன்னும் மொட்டை மூஞ்ச கழுவுறானா? ஆதேஷ் ப்ரோ வீசிட்டு இருக்காப்ல. இது ஆனந்த கண்ணீர், ஆபாச கண்ணீர். கரெக்டா மியூசிக் முடி.
ஃபர்ஸ்ட் கிரேவி வச்சுட்டு தென் நம்ம பார்பிக்யூ சமைக்க ஆரம்பிச்சிடுவோம். இந்த ஆளு வீசுறேன்ட்டு இருக்கிற புகை ஃபுல்லா ஏன் மூக்குல ஏற்றி விட்டுக்கிறீங்க அப்படியா? அது மூக்கு வழியா மூளைக்கு போய் கண்ணுல இருந்து தண்ணியா வெளியே வந்துக்கிட்டு ஆளாளுக்கு ஒரு பக்கம் வீசாதீங்கடா. காத்து எந்த டைரக்ஷன் திணறிக்கிட்டு இருக்குடா. போதும் அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. இன்னுமா எங்களை நம்பிட்டு இருக்க? சோறு போடுவோம்னு நாங்களே சோறு தெரியுமா டவுட்ல தருவோம். அந்த குவைட்னு ஒரு ஆப்ஷன் இதை கேட்டா இந்த மாதிரிலாம் நீங்க வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆனா தயவுசெய்து இப்படி ட்ரை பண்ணிக்காதீங்க. பாத்தீங்கன்னா ஆனந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர் ஆனந்த மூக்கு நீர்லாம் வருது. ஸ்கூல் டைம் படிக்கும் போது ஸ்கூல் லைஃப்பை ரொம்ப வெறுத்திருப்போம். ஆமா, ஏன்டா ஸ்கூலுக்கு போறோம்னு இருக்கும். ஒரு வழியா சமைச்சு அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வயிறு எல்லாத்துக்கும் ஃபுல்லாகி இந்த ஆள் இருக்கிற இடம் தெரியாமல் படுத்துருக்காப்புல. ப்ரோ இப்படி சாஞ்சு உட்காந்துவாங்க.